வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 90. குழந்தை தாய் பாசம். 3-10 வருடங்களுக்கு முன் நம் முன்னோர்களாம் தாய்கள் அருமையாக ஈன்றெடுத்த குழந்தைகளிடத்தில் கொண்டு இருந்த பாசத்தளவை யூகித்து இன்று தோன்றுகிற குழந்தைகளின் தாய்மார் பாசம் சுருங்கி வரும் அளவை ஒத்திட்டு நன்றாய் ஊன்றி ஆராய எதிர்கால பெண்கள் ஒத்து ஏற்பார் எனலாம் இத்திட்டத்தை. ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு அம்மா குழந்தை இவர்களுக்கு இடையே இருந்த பாசத்தின் அளவையும் இந்த நாளில் உள்ள அம்மா குழந்தை இடையே இருக்கும் பாசத்தின் அளவையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பொதுவாக அந்த பாசத்தின் அளவு குறைந்து கொண்டே வந்திருப்பதை காண்கிறோம். ஒரு சில பெண்கள் இன்று குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே போவதற்கு கூட வெட்கப்படுகிறார்கள். சிலர் தாய்ப்பாலே கொடுக்காமல் வளர்க்கிறார்கள். இன்னும் சில தாய்மார்கள் குழந்தைகளை தொட்டிலில் இட்டு யாரையாவது ஒருவரை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு சினிமாவுக்கோ அல்லது வேலைக்கோ சென்று விடுகிறார்கள். இன்னும் இந்த குழந்தைகளும் வளர்ந்த பிறகு அம்மாவுடன் சண்டையிடுவதை நாம் பார்க்கிறோம். வேறு பல சூழ்நிலைகளாலும் குழந்தைகளை வளர்ப்பது பெரும்பாலும் அன்னையர்க்கு பாரமாகவே பல இடங்களிலும் இருந்து வருகிறது. இந்த முறையில் பார்க்கும் பொழுது தாய் சேய் பாசம் பலரிடம் குறைந்தே வருகிறதை கொண்டு யூகித்தால் எதிர்கால பெண்கள் ஒரு சில தலைமுறைகளிலேயே இந்த திட்டத்தை மிகவும் மனம் விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள் என்பது தெரிகிறது. 2 விஷயம் போன கவிதையில் பார்த்தோம். எந்த அம்மாவும் தன் குழந்தை சரியான முறையில் வளர்க்கப்படும் என்ற நம்பிக்கை தோன்றிவிட்டால் நிச்சயமாக முன் வந்து குழந்தைகளை அறிஞர்கள் வளர்க்கும் இந்த திட்டத்திற்கு கொடுக்க துணிவார்கள். 2வதும் பாருங்க, இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக அறிவு உயர்ந்து கொண்டே வர வர அந்த உணர்ச்சி வேக பிடிப்பு, என் குழந்தை என்ற கடும் பற்று பாசம் குறைந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம். எனவே அந்த வகையிலும் சிந்தித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் சரியான முறையில் பெண்களுக்கு இந்த திட்டத்தை எடுத்து விளக்கி சொல்லிவிட்டால் வெகு விரைவில் பெண்கள் தாங்கள் பெற்றெடுக்கும் குழந்தைகளை மனமுவந்து இந்த சீரிய திட்டத்திற்கு கொடுப்பார்கள் என்றே தோன்றுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.